ஐசியோ அப்படின்ற பிராண்ட்ல இருந்து இந்த சிசிடிவி கேமராவை நமக்கு அமைச்சிருக்காங்க. இந்த வீடியோவில் இந்த பாக்ஸை பிரிக்க போறோம், உள்ள இருக்க அந்த சிசிடிவி கேமராவை ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு இருக்க காலகட்டத்துக்கு வீட்டுக்கு ஒரு சிசிடிவி கேமரா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளை சுத்தி நிறைய கெட்ட விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கும் நம்மளோட வீட்டை பாதுகாத்துக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஒரு சிசிடிவி கேமரா வாங்கி வைக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ரொம்ப கம்மியான ரேட்ல நான் வந்து ஒரு சிசிடிவி கேமரா வாங்கணும், அது ஒர்த்தா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. மேபி இதை கூட நீங்க வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பிராண்ட் நேமே கொடுக்கல. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பிராண்ட் நேம் எந்த இடத்துலையுமே வந்து மென்ஷன் பண்ணல. பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே ப்ளூ கலர்ல ஏதோ விஐபி பிளான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நமக்கு கண்டிப்பா யூஸ் ஆகாது. ஸோ ஓரமா தூக்கி போட்டுடலாம். அடுத்து எல்லா ப்ராடக்ட்லையும் கொடுக்குற மாதிரி யூஸே ஆகாத ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இந்த ப்ராடக்ட்டுக்கு இந்த யூசர் மேனுவல் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமேட்டுக்கு பவர் அடாப்டர். இந்த சிசிடிவி கேமராவுக்கு பவர் கொடுக்கறதுக்காக ஒரு பவர் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சிசிடிவி கேமராவை நாம வந்து வால்ல மவுண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த வால் மவுண்ட்டுக்கான அந்த போர்ட் அந்த அடாப்டர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அது கூடயே ஒரு ஈத்தர்நெட் கேபிள், ஒரு ப்ளூ கலர்ல ஒரு ஈத்தர்நெட் கேபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த சிசிடிவி கேமரா இருக்கு. பார்க்கறதுக்கு நல்ல வெள்ளையா இருக்கு. இதுலயே வந்து ஒரு கேபிள் வந்து தொங்குது. இது எதுக்கு அப்படின்றத கடைசியா சொல்றேன். அவ்வளவுதான், பாக்ஸ்ல வந்து வேற எதுவுமே இல்ல. இந்த பாக்ஸை அப்படி தூக்கி போட்டுடலாம். சோ இப்போ இந்த சிசிடிவி கேமராவை பத்தி பார்க்கலாம். சிசிடிவி கேமராவோட பில் குவாலிட்டி அப்படின்னா நல்ல பிளாஸ்டிக்ல தான் மேக் பண்ணிருக்காங்க. கையில எடுக்கும் போதே நல்லா வெயிட்டா இருக்கு. இது வந்து ஒரு 360 டிகிரி சிசிடிவி கேமரா. சோ 360 டிகிரிக்கு இங்க பாருங்க, அப்படியே 360 டிகிரிக்கு இது வந்து ரொட்டேஷன் ஆகும். அதே மாதிரி மேல கீழேயும் வந்து ரொட்டேஷன் ஆகும். ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 2 மெகா பிக்சல் கேமரா கொடுத்திருக்காங்க. சிசிடிவி கேமராவுக்கு இது போதுமான மெகா பிக்சலா இருக்கும். அப்படியே பக்கத்துல பாத்தீங்கன்னா லைட் வந்து கொடுத்திருக்காங்க. லோ லைட்ல இல்ல நைட் டைம்லலாம் லைட் எரியறதுக்காக லைட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. கீழ பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர், மேல பாத்தீங்கன்னா ஒரு மைக் இருக்கு. சிசிடிவி கேமராவுல மைக்கும் ஸ்பீக்கரும் எதுக்குன்னு யோசிக்கிறீங்களா? சோ இது எதுக்கு அப்படின்றத நான் கடைசியா சொல்றேன். அண்ட் கீழ பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு ஓபன் பண்ற மாதிரி ஒரு ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. இது உள்ளார பாத்தீங்கன்னா மெமரி கார்டு போடுறதுக்கு அண்ட் ரீசெட் பண்றது, இது ரெண்டுத்துக்கான அந்த ஆப்ஷன் வந்து இருக்கு. அண்ட் சைடுல பாத்தீங்க அப்படின்னா கொம்பு மாதிரி சிசிடிவி கேமராவுக்கு கொம்பு வச்ச மாதிரி 2 வைஃபை ரிசீவர் கொடுத்திருக்காங்க. அண்ட் பாட்டம்ல பாத்தீங்கன்னா இந்த சிசிடிவி கேமராவை வால்ல மவுண்ட் பண்றதுக்கான அந்த போர்ட் வந்து இருக்கு. அண்ட் இந்த சிசிடிவி கேமராவுல ஒரு வயர் வருது இல்லையா, இது எதுக்குன்னு நான் சொல்லல. இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஈத்தர்நெட் கேபிள் கொடுத்திருக்காங்க. எதுக்குன்னா இந்த சிசிடிவி கேமராவுக்கு இன்டர்நெட் கொடுக்கிறதுக்காக. அதுக்கு பக்கத்துல இன்னொரு போர்ட் இருக்கு. இது வந்து பவர்க்காக கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த சிசிடிவி கேமராவை எப்படி ஃபிட் பண்ணி ஆபரேட் பண்றது அப்படின்றத காட்டுறேன். கேமராமேன் கொஞ்சம் க்ளோஸ் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சிசிடிவி கேமராவை பவர் கனெக்ஷன் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த பவர் அடாப்டர் எடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒயர் இருக்குல்ல, இதில் வந்து இந்த மாதிரி ஒரு போர்ட் இருக்கும். இதில் வந்து அப்படியே டக்குன்னு சொருவிடலாம். சொருவிட்டு இந்த பவர் அடாப்டரை பிளக்ல வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ கேமரா ஆன் ஆனோடனே இந்த மாதிரி கையாமியான்னு கத்தும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இப்போதைக்கு கேமரா வந்து ஆன் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நம்ம மொபைல் கூட வந்து பேர் பண்ணணும். ஸோ மொபைல் கூட பேர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஐசிஇ அப்படின்ட்டு ஒரு ஐசி சம்திங் ஐசி தான், அந்த ஆப் வந்து நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ண உடனே ஆப் பாத்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதுல வந்து உங்களோட ஃபேஸ்புக் இல்ல ஜிமெயில் எதை கொடுத்து வேணாலும் லாகின் பண்ணிக்கலாம். இல்ல நீங்களா கூட ஒரு யூசர் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நான் இப்போ என்னோட ஃபேஸ்புக் கொடுத்து லாகின் பண்றேன். ஸோ இந்த ஆப்ல லாகின் பண்ணிட்டு உள்ள வந்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். மேல வந்து ஒரு பிளஸ் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து இதுல வைஃபை கேமரா அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுல என்னென்ன ப்ரொசீஜர்லாம் சொல்லுதோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த போன் வந்து இந்த சிசிடிவி கேமரா கூட கனெக்ட் ஆயிரும் வைஃபை மூலமா. ஸோ இந்த ஆப்ல சொல்ற இந்த மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு QR கோட் வரும். இந்த QR கோட் கொண்டு போயிட்டு அப்படியே இந்த கேமரா முன்னாடி காட்டணும் அப்படின்னா இந்த சிசிடிவி கேமராவும் இந்த போனும் வந்து பேர் ஆயிடும். அந்த ஆப்ல என்னென்ன ப்ரொசீஜர்லாம் சொல்லுச்சோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த போனும் இந்த சிசிடிவி கேமராவும் கனெக்ட் ஆயிரும். இப்போ பாத்தீங்கன்னா என்னோட சிசிடிவி கேமரா வந்து என்னோட மொபைல் கூட வந்து கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஆப்ல நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எங்க இருந்தாலும் சரி, வீட்ல கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க எங்க இருந்தாலும் சரி உங்க மொபைல் மூலமாவே இந்த கேமரா ஆபரேட் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு லைவ் டெமோ காட்டுறேன். ஸோ இப்போ இது ரெண்டும் வந்து பேரா இருக்கு இல்லையா, நான் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இதனோட மூவ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ அப்படியே நான் லெஃப்ட் தள்ளுறேன் அப்படின்னா இங்க பாருங்க. ஸோ அந்த கேமரா மூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். கேமரா நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நான் இப்போ மேலே கீழே, ஸோ இந்த மாதிரி மேலே கீழே வந்து நான் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதனோட மோஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக நான் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதை விட முக்கியமான விஷயம் இதில் வந்து நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி இந்த கேமரா மூலிமா உங்கள் வீட்டில் இருக்கவங்கள்ட்ட பேசிக்க முடியும். இது வந்து செம்ம ஆப்ஷனு. அதுக்காக தான் அந்த மைக்கு அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இன்டர்காம் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த இன்டர்காம் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து பேசுனீங்க அப்படின்னா இதில் வந்து கேட்கணும். இப்போ வந்து டெமோ காட்டுறேன். ஹலோ 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 ஹலோ
ஸோ இப்போ பார்த்தீங்க இல்லையா, இந்த மாதிரி வந்து நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி இந்த கேமரா மூலிமா உங்கள் வீட்டில் இருக்கவங்க இல்லை உங்கள் வீட்டுக்கு யாரோ பால் போட வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட கூட வந்து கம்யூனிகேஷன் வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி அந்த உங்கள் வீட்டில் என்ன நடக்குது அப்படின்றது இந்த சிசிடிவி கேமரா மூலிமா இந்த ஆப்பில் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். இதை தவிர இதில் இன்னும் நிறைய அடிஷனல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா உங்கள் இந்த கேமரா வழியாக யாராவது இப்படி கிராஸ் ஆனாங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே வந்து ஒரு மெசேஜ் வந்துடும். இந்த மாதிரி இந்த கேமரா வழியாக யாரோ வந்து கிராஸ் ஆயிருக்காங்க, ஒரு மோஷன் வந்து இருக்குது அப்படின்ட்டு வந்து மெசேஜ் வந்து வந்துடும். ஸோ அந்த மெசேஜ் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா யார் வந்து அந்த டைம்ல கிராஸ் பண்ணாங்களோ அவங்களோட போட்டோவை உங்களுக்கு எடுத்து அப்படியே காட்டிடும். அண்ட் இதை தவிர இதுல ரெக்கார்ட் ஆகிற வீடியோஸ் எல்லாமே நீங்க சேவ் பண்ணோம் அப்படின்னா கீழே நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா ஒரு மெமரி கார்டு ஸ்லாட் இருக்குன்ட்டு, அதுல வந்து ஒரு 16 ஜிபியோ இல்ல வந்து 32 ஜிபியோ வந்து மெமரி கார்டு போட்டு வீடியோஸை வந்து அதுல வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்க முடியும். அதை வந்து பிளே பேக் பண்ணியும் வந்து நீங்க பார்த்துக்க முடியும். இல்ல எனக்கு நான் நிறைய ஃபுட்டேஜ் வந்து நான் வந்து ரெக்கார்ட் ஆகும், எனக்கு கம்ப்ளீட்டான ரெக்கார்டேஷன் வேணும் அப்படின்னா இதுலயே வந்து ஒரு கிளவுட் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த கிளவுட் ஸ்டோரேஜ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். இந்த ஆப்ல இருக்க அந்த கிளவுட் ஸ்டோரேஜ். சோ அதை வந்து பை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது மூலியமாவும் ரெக்கார்ட் ஆகிற வீடியோஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மற்றபடி இந்த கேமராவில் ஆட்டோ லைட்டிங் ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த கேமரா ஃபிட் பண்ணிருக்க ஏரியாவில் லைட் வந்து கம்மியாகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இதுலயே வந்து லைட் எரிய ஆரம்பிச்சிடும். இந்த கேமராவில் க்ரூஸ் கண்ட்ரோல்னு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆப்ல வந்து அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படின்ட்டு இருக்கும். அதை வந்து ஆன் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா இது வந்து கம்ப்ளீட்டா ஃபுல்லா வந்து ரொட்டேஷன் பண்ணி காட்டும். இந்த கேமரா இருக்க ஏரியா ஃபுல்லாவே உங்களுக்கு ரொட்டேஷன் பண்ணி அங்க என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத உங்களுக்கு கவர் பண்ணி காட்டும். சோ எனக்கு வந்து வீட்ல ஒரு சிசிடிவி கேமரா மாட்டணும், பட் ஆனால் 10-15,000 போட்டு டிவிஆர்லாம் வச்சு என்னால் சிசிடிவி கேமராலாம் வைக்க முடியாது, எனக்கு சிம்பிளா கம்மியான பட்ஜெட்ல ஒரு கேமரா வேணும் அப்படின்னா தாராளமா இந்த கேமரா வந்து நீங்க வாங்கிக்கலாம். இந்த கேமராவோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா 2600 ரூபாய் வருது. இதை வந்து பேங்குட் வெப்சைட்ல சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வாங்கணும் அப்படின்னா பெஸ்ட் பை லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு கூப்பன் கோட் கொடுத்திருப்பேன். அந்த கூப்பன் கோட நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அடிஷனல் டிஸ்கவுண்ட்டும் வந்து கிடைக்கும். சோ மறக்காம இந்த கேமரா வாங்குறீங்க அப்படின்னா அந்த கூப்பன் கோடையும் வந்து யூஸ் பண்ணிக்கங்க. மத்தபடி வீடியோ அவ்வளவுதான். இந்த கேமராவை பத்தியான உங்களோட ஒப்பீனியன் அண்ட் இந்த கேமராவை நீங்க வாங்குவீங்களா மாட்டீங்களா அப்படின்ற இந்த ரெண்டு விஷயத்தையும் மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லிருங்க. இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோல பார்க்கலாம். பாய்.